வைகாசி விசாகம் முக்கியத்துவம் பற்றியும் இந்த நாளில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பது பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. வைகாசி விசாகத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அந்த நாளில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். தைரியம், செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் பிறப்பை கொண்டாடும் நாளான வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வைகாசி விசாகம் என்பது மக்கள் முருகனிடம் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும், செழிப்பு, வெற்றி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்காக அவரது அருளைப் பெறவும் ஒரு வாய்ப்பாகும். இந்த சிறப்பு நாளில் முருகனை வழிபடுவது நமது அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும் மற்றும் தீய விஷயங்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. வைகாசி விசாக நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சுருக்கமான வழிகாட்டி இங்கே. பஞ்சாங்கத்தின்படி வைகாசி விசாகம் அனுஷ்டிக்கும் நாள் விசாகம் நட்சத்திரம் ஜூன் 8 தேதி பிற்பகல் 2:09 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜூன் 9 தேதி மாலை 4:40 மணிக்கு முடிகிறது. இதன் அடிப்படையில் வைகாசி விசாகம் இந்த ஆண்டு வரும் ஜூன் 9 தேதி திங்கட்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் முக்கியத்துவம். வைகாசி விசாக நாளில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனைகள், பூஜைகள், பால் அபிஷேகம், பால் குடம் உள்ளிட்ட பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். சிலர் முருகனுக்கு காணிக்கையாக தீச்சட்டி மற்றும் காவடி எடுக்கிறார்கள். தீ மந்திரத்தை ஓதுவது நம்மை அனைத்து தீமைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கும் என்று நம்புகிறார்கள். முருகப் பெருமானை வழிபடுவதன் முக்கியத்துவம். முருகன் நன்மையை குறிக்கிறது. அவரை வழிபடுவது அனைத்து குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் தருகிறது மற்றும் மன அமைதியை தருகிறது. அவர் தனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். முருகப்பெருமான் எப்போதும் தனது பக்தர்களை தீங்கு விளைவிக்கும் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கிறார். எந்த தீங்கு விளைவிக்கும் சக்தியும் தனக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களின் வீடுகளுக்குள் நுழைய முடியாது என்பதை உறுதி செய்கிறார். வைகாசி விசாகம் அன்று செய்ய வேண்டியவை. வழிபாடு. வைகாசி விசாகம் வீடுகளில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதன் மூலம் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் முருகனின் சிலைகள், உருவப்படங்களை நன்கு சுத்தம் செய்து அலங்கரித்து வழக்கமான பூஜை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மந்திரங்கள் மற்றும் பாடல்களை உச்சரித்தல். முருகனின் 6 எழுத்துக்கள் கொண்ட ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா மந்திரங்களை நாள் முழுவதும் உச்சரிக்கவும். ஆன்மீக பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக பக்தர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் சண்முக கவசம், திருப்புகழ் அல்லது சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தையும் உச்சரிக்கலாம். தீப சடங்குகளில் பங்கேற்கவும். முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சத்ரு சம்ஹார திரிஷதி ஹோமம் போன்ற தீப சடங்குகள் ஆசீர்வாதங்களை தருவதாகவும் எதிர்மறையிலிருந்து பாதுகாப்பதாகவும் நம்பப்படுகிறது. நன்கொடை மற்றும் தொண்டு செயல்கள். இந்த நாளில் நன்கொடைகள் வழங்குவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. குடை, செருப்புகள், மோர், பானகம், தயிர் சாதம் போன்ற பொருட்களை தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்கள். இந்த செயல்கள் திருமணத்திற்கு ஆசீர்வாதங்களையும் சந்ததியினருக்கு செழிப்பை தருவதாகவும் தடைகள் மற்றும் ஆபத்துகளை நீக்க உதவுவதாகவும் நம்பப்படுகிறது. தொண்டு நிறுவனங்கள் அல்லது கோவில்களுக்கு உங்களால் முடிந்த நன்கொடை அளிப்பது சிறப்பான பலன்களை தரும். விரதம். முருகன் பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் நீர் மட்டும் அருந்தி விரதம் அனுஷ்டிக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு எளிய உணவை உட்கொள்ளலாம். மாற்றாக பால் மற்றும் பழங்களுடன் பகுதி நேர விரதமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அசைவத்தை மட்டும் தவிர்த்து விரதம் அனுஷ்டிக்கலாம். ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். சில பக்தர்கள் சூடான உணவுகளை சாப்பிடாமல் பால் மற்றும் பழங்களை உட்கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த நாளில் உண்மையான விரதம் மற்றும் வழிபாடு பக்தருக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மௌன விரதம். இந்த நாளில் மௌன விரதம் அனுஷ்டித்தால் நம் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது.
எவன் ஒருவன் தன்னை வருத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றானோ அவனின் மலை போன்ற அனைத்து துன்பங்களையும் பனி போல விலக்கி விடுவார் முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் செய்யக்கூடாதவை: எதிர்மறையான செயல்களில் ஈடுபடாதீர். மற்றவர்களுக்கு எதிர்மறையையோ அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்தவொரு செயல்களையும் செய்வதை தவிர்க்கவும். யாரையும் அடிக்கவோ திட்டவோ வேண்டாம். மது, போதைப் பொருட்கள்: இந்த நாளில் மது, சிகரெட் மற்றும் போதைப் பொருட்கள் உபயோகிப்பது பாவமாக கருதப்படுகிறது. இந்த புனித நாளில் இவற்றை பயன்படுத்துவது நரகத்திற்கு செல்ல வழிவகுக்கும். அசைவம்: இந்த நாளில் அசைவத்தை தவிர்ப்பது மனதூய்மைக்கு வழிவகுக்கும். இந்த ஆண்டு இந்த வைகாசி விசாகத்தை குடும்பத்துடன் கொண்டாடி முருகப்பெருமானின் அருள் பெறுங்கள். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.